ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க, முக்கியமாக வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரியா, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா, அது மட்டும் இல்லாமல் நம்ம அட்மிஷன் ஹெல்ப் வந்து பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காலேஜில் உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சாப்டர் வைஸாக ஃபஸ்ட்டு வேல்யூமில் மட்டும் இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், அதாவது ஒன் வேர்ட்ஸ் வந்து கிரியேட்டிவ். இதில் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸ் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட்டிவாக இருக்கும். சரியா, அதனால் தயவுசெய்து இந்த 1 மார்க்ஸுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா, உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிறது சாப்டர் 2ஓட கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறீங்க. மொத்தம் ஒரு 5 ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. சரியா, இதில் புக் பேக் ஒன் வேர்ட்ஸில் சில மாற்றங்கள் கொடுத்து என்ன பண்ணிப்பான்னு சொல்லி உங்களுக்காக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 மார்க்கில் 2 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரியா, 3 மார்க்கில் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்துங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் 5 மார்க்கில் 2 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஃபைண்ட் தி 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இது கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அடுத்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்று போட போகிறேன். அதாவது 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸ். சரியா, எதெல்லாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, எதெல்லாம் கேட்காம இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அடுத்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது யூனிட் நம்பர் 3யில் இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், அதாவது 5 ஒன் வேர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 2 2 மார்க் கொஸ்டின் இருக்குது, 2 3 மார்க் கொஸ்டின் இருக்குது, 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதாவது 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இந்த தேர்ட் சாப்டரில் கேட்குறது ரொம்ப ரேர் தான். இருந்தாலும் இந்த 12th கொஸ்டின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. அதை தெளிவாக பார்த்துங்க. இதில் இருக்க 3மே ரொம்ப முக்கியம். இருந்தாலும் 12th கொஸ்டின் வந்து நமக்கு கேட்குறாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி 9th கொஸ்டின் வந்து 3 மார்க்கில் நமக்கு கேட்குறாங்க. இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமானது. 2 மார்க்கில் கேட்கலாம். சரியா, நம்பர் ஆஃப் இமேஜினரி பார்ட்டு, நம்பர் ஆஃப் ரியல் பார்ட்டை பற்றி என்ன பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது 4th சாப்டர் கூடிய கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ். சரியா, 4th சாப்டரில் கூடிய கொஸ்டின்ஸை வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் 2 இருக்குது, 3 மார்க் கொஸ்டின்ஸ் 2 இருக்குது, 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 2 கொடுத்துருக்கோம். இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணக்கூடிய சம்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது யூனிட் நம்பர் 6ல் இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸு ப்ளஸ் வந்து 2 மார்க் வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது, 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா, இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. இதோட PDF ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த PDF ஃபைல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.